நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். லக்கி லக்கி அலோவ் பண்ண தெரிஞ்சா நான் லக்கி. பிளக்கி பிளக்கி அலோவ் பண்ண தெரிஞ்சா நீ லக்கி. நீ லக்கி நான் லக்கி லக்கி லக்கி. ஐ சக். என்ன பயந்துட்டியா? என்ன தெரியல, நான் தான் சாண்டல் குச்சி. ஐ மீன் சாண்டல் குச்சி. பிசாஸ் குட்டின்னு பேர் வச்சுக்கோ. நீ பாடுற ஒப்பா இருக்கும், போட்டுருக்க கெட்டப்புக்கும் அதான் சரியா இருக்கும். இந்தியன் நாடும் மாறல, நோட்டு கட்ட நீயும் மாறல. ஹேய், என்னது மஞ்சா மண்டியில உருண்டுட்டு வந்த மாதிரி உடம்பு பூரா ஒரே மஞ்சாத்தோல். சொரண்டி எடுத்தா ஒரு கல்யாணம் விட்ட சமையலுக்கு மஞ்சாத்தோல் வாங்க வேணாம். என்ன 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 இது நான் கடை விளம்பரத்துக்கா போறேன்? உடம்பு முழுக்கையும் ராமநாராயண் பட்டில் வர ஆமன் ஹீரோயின் மாதிரி அலங்காரம் பண்ணிருக்க. திஸ் இஸ் ஹோல் ஸ்டைல். இப்போ ஸ்டைலே மாறி போச்சு. ஓட்ட போட்ட சட்டை, ஓட்டு போட்ட டவுசர், ஒத்த காதுல கம்மல், ஒழுங்கா சீவாத குந்தால். என்ன ரைமிங்க? நோ டைமிங். இந்த ஸ்டைல்ல இருக்கிறதுனால என்ன எத்தனை பேர் தொத்துறாங்க தெரியுமா? ஆமா, ஊர்ல இருக்க அத்தனை நாயும் துரத்துறத பார்த்து தானே இருந்தேன். இந்த ட்ரெஸ் மேக் பண்ண வேணா முத்தால் நினைச்சிட்டியா? இந்த ட்ரெஸ் ஒரு செட் வாங்கினா 2 செட் புறையும், 2 பட்டர் பிஸ்கட் ஃப்ரீயா தரும். நாய் துரத்தினாலும் சரி, உங்க அப்பா துரத்தினாலும் சரி, ஒரு புறையும் பட்டர் பிஸ்கட் வீசி எறிஞ்சிட்டு எஸ்கேப் ஆயிடுவான். இவன் கிட்ட இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுது? டே அம்மன குட்டி. நோ, மை நேம் இஸ் சாண்டல் குட்டி. ஐ மீன் சந்தன குட்டி. சந்தன குட்டியோ சாக்கடை குட்டியோ, இந்த பெண் குட்டியை கல்யாணம் பண்ணிக்கினா முதல்ல உன் வீரத்தை காட்டணும். அது ஆஃப்டர் மேரேஜ் தானே? பிஃபோர் தி மேரேஜ். என்ன சொல்ற? ராஜா தேசம் குதிரையை அடக்கி சமீதாவை கல்யாணம் பண்ண மாதிரி நீ உன் வீரத்தை காட்டணும். அவங்க அப்பா குதிரை வச்சிருந்தா, அவங்க அப்பா பன்னி குட்டி தான் வச்சிருக்கோம். இந்த சந்தன குட்டி பன்னி குட்டி அடக்கிறதா கிரேட் இன்சான். இன்சான் 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 இன்சான். மன்மதலீலையை வென்றார் உண்டோ பெண்ணே உனக்கு ஏனோ இன்னும் பாராமுகம். மன்மதலீலையை வென்றார் உண்டோ. சுவாமி, ஆபத்து ஆபத்து. என்ன பெண்ணே, காட்டெருமைகள் துரத்துகின்றதா? இல்லை சுவாமி. அதனை பார்த்தேன். இருந்த 2 காட்டெருமையும் நான் போன வாரம் தானே பாட்டு பாடி சாகடித்தேன். ஐயோ சுவாமி, எனக்கு ரொம்ப பயமாக உள்ளது. எதற்கு பயப்படுகிறாய்? என் பாட்டிற்கு முன்னால் சிங்கம் புலி கூட சின்ன பின்னமாகி ஓடுமே. இது 3 கால் மிருகம். 3 கால் மிருகமா? இறைவனின் படைப்பில் 3 கால் மிருகமும் உண்டோ? அடச்சி, நான் 3 கால்னு சொன்னது அந்த சந்தன குட்டி கிட்ட இருந்த கிட்டார சொன்னேன். சந்தன குட்டி என்ன? எந்த கழுதை குட்டி வந்தாலும் இந்த சோமன குட்டி ஏமனாத பாகவதரை ஒன்றுமே செய்ய முடியாது. ஆமா, நீங்களும் ஒன்னும் செய்யாதீங்க, அவங்களையும் எதுவும் செய்ய விடாதீங்க. என்ன சொல்கிறாய் நீ? நான் கல்யாணத்தை சொன்னேன். அதானே பார்த்தேன். இந்த காலத்து பெண்கள் சற்று அட்வான்ஸாக இருப்பார்களே, அதை பற்றி சொன்னாயா என்று நான் சந்தேகப்பட்டேன். இதுக்கு ஒன்றும் குறைச்சிடல. அவன் எங்க அப்பாவுக்கு பட்டா சாராயத்துலேருந்து ஃபாரின் சரக்கு வரைக்கும் வாங்கி கொடுத்து அசத்திட்டான். உங்ககிட்ட ஒரு முத்து மாலையை கேட்டா அதை வாங்கி கொடுக்க வக்கில்ல. அட்டு ஃபிகருக்கு இந்த முத்து மாலை சற்றே ஓவர் ஆயிற்றே என்று நினைத்தேன். சுவாமி, அட்டு ஃபிகர் என்றால் என்ன? உன் முகத்தை சற்றே திருப்பி அப்படி பார், அவர்களும் தெரிந்து கொள்வார்கள். என்ன நான் சொன்னது சரிதானே? சோக்கு, அந்த சொரிநாய் கத்தும் சத்தம் உன் காதுகளில் கேட்கிறதா? அது என் அப்பனுடைய குரல் கேட்கிறது சுவாமி. அந்த எருமை மாடு கத்தும் சத்தம் உன் காதுகளில் கேட்கிறதா? அது என் தம்பியோட குரல் கேட்கிறது சுவாமி. உன் ஜிமிக்கி சத்தம் கேட்கிறதா? அது நீங்கள் வாங்கி கொடுத்தது கேட்கிறது சுவாமி. ஐ லவ் யூ இது கேட்கிறதா? கேட்கவில்லை சுவாமி. மற்றதெல்லாம் கேட்கிறது, இது மட்டும் கேட்கவில்லையா? சண்டாளி! ஓய், யார பார்த்து சண்டாளிங்கிற? மூஞ்சில பீச்சாங்காய வைக்க அவ்வளவுதான். ராதே உனக்கு கோபம் ஆகாதடி, ராதே உனக்கு கோபம் ஆகாதடி. பெண்ணே, அப்படி என்ன உனக்கு என் மேல் கோபம்? பின்ன என்ன, என் தந்தை உங்களிடம் ஒரு யாகத்துக்கு கலெக்ஷனுக்காக வந்தால் என் தந்தையை கரண்ட் ஷாக் வைத்து அனுப்பிவிட்டீர்களே. ஆமாம், இப்படித்தான் அவர் போன வருடம் மார்கழி மாதம் என்னிடம் காசு வாங்கினார் திருப்பதி செல்வதாக சொல்லி. பின்பு திருப்பதி ஒயின்ஸில் ஃபுல்லாக குடித்து விட்டு மட்டையாகி இருந்தார். இப்பொழுது ஆடி மாதம் ஆரம்பமாகி விட்டதால் அவருடைய ஆட்டத்திற்கு அளவே இருக்காதே. ஆமாம், யாகம் யார் பணத்தில்? ஊர் பணத்தில். உங்களுக்கு கூசவே கூசாதா? யாகம் கொளுத்துவதாக சொல்லி உன் தந்தை கிழிந்து போன பாய், பழைய சைக்கிள் டயர் ஆகியவற்றை போட்டு போகி கொளுத்த போகிறார். இதற்கு ஊர் பணம் விரயமா?
இப்படிலாம் பேசாதீங்க. போன ஜென்மத்துல எங்க அப்பா அணிலா பிறந்து ராமர் பிரிட்ஜ் கட்டினதுக்கு ஹெல்ப் பண்ணாரு. அதற்கு ராமர் என்ன பண்ணாரு தெரியுமா? எங்க அப்பா முதுகுல 3 கோடு போட்டாரு. இப்பவும் பாத்தீங்கன்னா அணில் முதுகுல 3 கோடு இருக்கும். உன் தந்தை முதுகில் ராமர் தடவி இருந்தால் பெருசாலி முதுகில் தானே கோடு விழுந்திருக்க வேண்டும். இந்த ஏறின பேச்செல்லாம் வேண்டாம். உங்களால அமௌண்ட் கொடுக்க முடியுமா? முடியாதா? அந்த சந்தன குட்டி எவ்வளவு அமௌண்ட் கொடுத்தாரு தெரியுமா? இதை சொல்லியே நீ ஊர் முழுக்க கலெக்ஷன் செய்து விட்டாயே. அக்கா, அவனா இவனை என்ன செய்கிறேன் பார். எதற்காக வெயிட்டிங்? கத்தி வரும். தமிழ் சினிமா பார்த்து கெட்டு விட்டான் இவன். கத்தி விழுந்து 5 நிமிடம் ஆகிவிட்டது. அக்கா, விடு என்னை. தம்பி, இந்த மூட்டை பூச்சியை கொண்டு உன் வீரத்தை காட்டாதே. மூட்டை பூச்சி கரப்பான் பூச்சி என்று நீயே என்னை கேவலப்படுத்துகிறாயே. அவனாவது என்னை சற்று பெருமையாக பெருசாலி என்று சொல்லி இருப்பான். ஆமாம், யார் இவன்? என் தம்பி லவகுச்சன். ராமர் குடும்பத்தில் தான் லவகுஷா இருப்பார்கள். அனுமார் குடும்பத்திலுமா லவகுஷா? அக்கா, என் தம்பி கோவக்காரர். ஒரு சீவினால் உன் கழுத்தை வெட்டி அந்த முத்துமாலை எடுத்து விடுவான். அடி சண்டாளி, சும்மா இரு. நீயே சொல்லி கொடுப்பாய் போல இருக்கிறது. அக்கா, முத்துமலை எல்லாம் வேண்டாம். முட்டை பஜ்ஜி வாங்கி தர முடியுமா என்று கேள். முட்டை பஜ்ஜி அல்ல, உனக்கு நான் முட்டை பரோட்டாவே வாங்கி தருகிறேன். முட்டை பரோட்டாவா? மாமா, நீதான் எங்க அக்காவுக்கு சொந்தம். பேசி விட்டு சீக்கிரமாக அனுப்பி வைத்து விடு. அட சண்டாளா, ஒரு முட்டை பரோட்டாவிற்கு அக்காவை என்னிடம் பேச சொல்லி விட்டு போகிறான். செட் தோசை வாங்கி கொடுத்தால் வேறு யாருக்காவது செட் செய்து விடுவானா? ஐயோ, பிளாக் 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 ராயன் பிளாக் 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 பிளாக். சந்தனக்குட்டி, உன் ஆட்டம் எல்லை தாண்டி விட்டது. எல்லை தாண்டவில்லை, எல்லை சாமிட்டு தான் பாடிட்டு இருக்கேன். இதை பற்றி உனக்கு தெரியாது. விடாது கருப்பு. என்ன மர்ம செகண்ட் பார்ட்டா? நான் சீரியலை பற்றி பேசவில்லை, சீரியஸாக பேசிக் கொண்டிருக்கின்றேன். இந்த கருப்பு சாமியை கேலி செய்தார் எண்ணி 3 நாட்களில் உனக்கு கருப்பு தான். கருப்போ சிவப்போ அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. இந்த கருப்பு ராயனை வேர்ல்டு ஃபுல்லா ஃபெமிலியர் பண்ண போறேன். தார்பாய் தலையா, இது ஊர் எல்லையை காக்கும் சாமியடா. டாய், அப்படி பார்த்தா காஷ்மீர்ல இந்தியா பாகிஸ்தான் எல்லையில தானே இருக்கணும். ஏமா நான் தெரியாம கேக்குறேன், இந்த கருப்பு சாமியை ஏவன்டா ஊரை விட்டு ஒதுக்கி வச்சது? ஏவன் பஞ்சாயத்து பண்ணது? அந்த பரதேசியை நாம் மீட் பண்ணணும். சண்டாளா, உணராதே. ஊருக்குள் இருக்கும் அத்தனை சாமிகளையும் ஆசாமிகளையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு, டியூட்டி இவருடையதுதான். ஏண்டா கருப்புரா என்ன விமல் செக்யூரிட்டி சர்வீஸ் சென்டர்ல இருந்து வந்தவரா, இல்லைன்னா குரூப் 4 செக்யூரிட்டி சர்வீஸ் சென்டர்ல இருந்து வந்தவரா? ஆடா பாவீங்களா, கருப்புராயன் கோவில செக்யூரிட்டி சர்வீஸ் சென்டரா மாத்திட்டீங்களே. இப்போது எதற்காக நீ ஊருக்குள் நுழைந்தாய்? டாய், நான் என்ன பில்லாடன் குரூப்பை சேர்ந்தவனா, இல்ல அழுமா இயக்கத்தை சேர்ந்தவங்களா, இல்ல லஷ்கர் தொய்பா இயக்கத்தை சேர்ந்தவங்களா? அவங்கெல்லாம் தைரியமா உள்ள நுழைஞ்சிருக்காங்க. ஒரு உண்மையான இந்திய குடிமகன் உள்ள வரத்துக்கு 1000 கேள்வியா? உளுத்து போன ஆலமரத்துக்கு கீழே ஒடுங்கின சொம்ப வச்சுக்கிட்டு கிழிஞ்சு போன பாயில நஞ்சு போன 4-5 கிழவங்க ஒரு தீர்ப்பை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஐ கம் டு த பாயிண்ட், வாட்ஸ் தி மேட்டர்? நீ எதற்காக ஊருக்குள் வந்தாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும். சோக்கு சுந்தரியை மணந்து கொள்ளதானே? அது ஒரு காலம் நடக்காது. அவள் எனக்கு சொந்தமானவள். நான் ஒரு வேட்டியை கிழிச்சு மேலங்கிலேயுமா போட்டுக்கிட்டு இருக்கிற இந்த பேக்கு சோக்கு சுந்தரியா? நோ, தட் இஸ் மை would be. சோக்கு சுந்தரியை பத்தி உங்களுக்கு என்ன பேச்சு? எங்க அக்காவை யாரு கட்டி தரணுன்றதை நாங்க தான் முடிவு பண்ணோம். ஃபாலோ மீ. இங்க இருக்கிற மகாஜனங்களே, உங்களை எதற்காக அழைத்திருக்கிறேன் என்றால், 16 டேக் வாங்கி சொல்ல வந்த விஷயத்த சொல்லாம சொதப்படுது. ஒரே டேக்ல மேட்ரு முடிகிறோம் பார். இங்க வந்து இருக்கும் 2 சிங்கங்களே, எங்க அக்காவை கண்ணாடம் கட்டிக்கிறதுனா அது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. உங்களுக்கு சில வீர சாகசங்கள், வீர விளையாட்டுகள் வைப்போம். அதுல முதல் விளையாட்டு நடன போட்டி. நடனம்னா சாதாரண நடனம் கிடையாது. நடனம் ஆடினே தரையில் ஐ லவ் யூன்னு எழுதணும். ஐ லவ் யூ போட பெண் தருவியா? ஏயா இப்படித்தல்ல மாமா, பெண் தர தானே ஐ லவ் யூ எழுத சொல்றேன். ஏ பாண்டு, நான் சொன்னது மை போட்ட பெண். சிட்டுக்குருவி லேகியம் அவர்கள் என்ன IAS பரீட்சையா நடத்துகிறார்கள்? ஆட்டம் தானே நடத்துகிறார்கள். ஆரம்பியுங்கள். முதல் சுற்று ஆரம்பமாகட்டும். ஒத்துங்கயா பா, இங்க பாருப்பா, ஓல ஆரம்பிச்சு அசியமா திட்டி எழுதிருக்கானுங்கப்பா. தேயில ஆரம்பிச்சு பஜி பஜியே எழுதி வச்சிருக்குது. அத போய் படிக்கிற அலைப்பா எல்லாத்தையும். நம்ம யார சொல்லிவிட்டு இவர்கள் ஆடுகிறார்களே? டாடி ட்ரிங்க் பண்ணிருக்காருல, அதான்.
ஃபுல் மீல்ஸ் தான் ட்ரிங்க் செய்தது. இது மினி மீல்ஸ் எதற்காக ஆடுகிறது? தாடு ஆட்டினாலும் சதை ஆடுன்னு சொல்லுவாங்களோ அதுவா? ஏய் நிறுத்துங்க, இந்த ஆட்டை அழைச்சான் குளிச்சான். அதனால உங்களோட அடுத்த போட்டி தட்டில் பண்ணி நீங்க இதை துண்ணு. ஆனா உங்களுக்கு 1 நிமிஷம் தான் அவகாசம். அதுக்குள்ள துன்றவங்க தான் ஜெயிச்சவங்கன்னு அர்த்தம். ஆமா பண்ணுங்கயா. அட போவீங்களா, இவனுங்க பல்லு தேய்க்காம ஆளுக்கு 10 பண்ணு சாப்பிடுவானுங்கக்கா. இல்லைன்னா பஞ்சத்தில் அடிப்பட்ட பசங்க. இவங்களுக்கு இந்த போட்டிலாம் லாக்கி ஆகாது. நெக்ஸ்ட் உங்களோட அடுத்த போட்டி லெமன் இந்த ஸ்பூன். என்ன இதை பிடிங்க. இந்த எலுமிச்சை பழத்தையும் ஸ்பூனையும் வாயில வச்சுக்கிட்டு எலுமிச்சை பழம் கீழே விடாம அதோ தெரியுதே அந்த மலையா? ஏய் அந்த வரப்பு அது வரைக்கும் போயிட்டு வரணும். அப்ப நானு நீயா கொல்லப்புறத்துக்கு போ. நான்சென்ஸ். ஓ நீ தாயா போயிட்டு வாங்கயா. அப்படி சொல்ல. சே புரியுது. இந்த வெத்து சோறுங்களை காதலிச்சு ஐயோ பார் எப்படி போறானுங்க. ஆமா மாதிரி போறானுங்க. இவனுக்கு எப்போ வராது? இங்க பார், யார் ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ பன்னு எலுமிச்சு பழம்னு பணத்தை அள்ளி விட்டுருக்கேன். மொத்தமா அமுக்கி தரணும். நீ கவலைப்படாத தம்பி, நான் உங்ககிட்ட பணத்தை கறந்துடுறேன். வரானுங்க. ஓ எங்க எலுமிச்சை பழம்? அவ்வளவு தூரம் போயிட்டு வரோம், டயர்டா இருக்காதோ, புளிஞ்சு ஜூஸ் குடிச்சிட்டா. தம்பி இவர் ஜெயிச்சிட்டாரா? ஆமா எழுந்து போயிண்டா. கீச்சர் ஸ்பூன் எங்கயா? நீங்கள் எலுமிச்சம்பழம் தானே விடக்கூடாது என்று சொன்னீர்கள். ஸ்பூனை சொல்லவில்லையே, நான் அதை விழுங்கி விட்டேன். பாங்களா? ஐயோ ஒரே குழப்பமா இருக்குப்பா எனக்கு. எதற்கு? கடைசியில ஒரு பஞ்சு சொல்லணும்ல. அதற்கா? ஐயோ மாம்சுங்களா, இந்த வில்ல வச்சு தில்லா உங்க வில் பவரை காட்டுங்க. ஆஹா, எனக்கு புரிந்து விட்டது. ராமாயணத்தில் ராமர் வில்லை உடைத்து சீதையை மணந்தார் அல்லவா? அதுபோல் நம்மில் இந்த வில்லை யார் உடைக்கிறோமோ அவர்கள் இவளின் சகோதரியை மணக்க வேண்டும். அப்படித்தானே? முடி வளர்ந்த அளவுக்கு மூளை வளரலடா நாதாவே. நல்லா இருக்கிறவள்ள ஏன்டா உடைக்கணும்? பந்தயம் அதுவல்ல, இந்த வில்லால் உன்னை கொல்ல வேண்டும். அப்படித்தானே? இல்ல அவன் கண்ணை குத்தணும். இல்லை, என் தந்தையின் தலைமையில் ஒரு பண்ணை வைப்போம். அதை இந்த அம்பை கொண்டு குறிப்பார்த்து அடிக்க வேண்டும். ஏண்டா AK-47 AK-57 வெரைட்டியாக கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கோம். அணுகுண்டு பாம், ஹைட்ரஜன் பாம்னு டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அவன் ஃபியூச்சரில் சந்திர மண்டலத்தில் குடி போகலாமா, செவ்வாய் மண்டலத்தில் குடி போகலாமான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் என்னடானா இன்டர்நெட் வேர்ல்டில் இந்த இதிகாச வேர்ல்டுக்கு வரீங்களா? நோ, நீங்களாம் திருந்தவே மாட்டீங்கடா. ஏன் வில் விடுவது தவறா? ஒலிம்பிக்கில் கூட வில் வைத்திருக்கிறார்களே, அவர்கள் என்ன மடையர்களா? ஆடத் தெரியாதவன் மேடை சரியில்லை என்று சொன்னது போல் உள்ளது. இவனுக்கு வில் விட தெரியாது. அந்த வில்லை கொடுங்கள். நான் இதை விட்டு உன் அப்பனின் தலையில் இருக்கும் பண்ணை அடித்து உங்கள் வீட்டு பெண்ணை எப்படி மணக்கிறேன் பாருங்கள். ஓ வில்லே, நீ சென்று அவன் அப்பனின் தலையில் இருக்கும் பண்ணை அடித்து வா. அப்பா அப்பா அட பாவீங்களா, கண்ணா இருந்த எங்க அப்பாவோட கண்ணை எப்படி ஆஃப் பண்ணிட்டீங்களா? இனிமேல் அவர் எப்படி ஜோதி தேட்டர்லயும் மோஷன் தேட்டர்லயும் ஷக்கீல படத்தை பாப்பாரு. கோவிலுக்கு வர பொம்பளைங்களும் கிணத்தடியில் வர பொம்பளைங்களும் அவர் எப்படியா சைட் அடிப்பாரு? அப்பா எனக்கு இவங்க 2 பேருமே வேணாம். நானே என் புருஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏயா புதுசுன்னு சொல்லிட்டு இருக்கியே, நாளைக்கு என்ன கட்டிக்கிட்டேன்னா நான் பழசாயிட்டேன்னு தூக்கி எரிஞ்சிருவியா? நீ என்னையா சிரிக்கிற? பழசுன்னு சொல்லிட்டு இருக்கியே, உனக்கு பழசா பொண்டாட்டி வாச்சனா வச்சுப்பியாயா? என்ன பொறுத்த வரைக்கும் பழசை கட்டிக்கிட்டு அழறவனும் புதுசா கட்டிக்கிட்டு ஆட்டம் போடுறவனும் பைத்தியக்காரங்க தான். 1 2 3 4 எத்தனிடா இது once more கேட்டு லொல்லு சபா